பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சியில் அனைவருக்கும் பிடித்த ஒரு போட்டியாளராக திவ்யா கணேஷ் இருந்தார். இவர் பிக் பாஸ் வீட்டிற்கு வந்தபோது பலரும் எதுக்காக இந்த பொண்ணு இப்படி ரூடாக நடந்துக்குது, ஓவர் ஆட்டிடியூட் என வெறுப்பை திவ்யா பெற்றார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த பிரச்சனைகளை தெரிந்த பிறகுதான் திவ்யா அப்படி இல்லை, மற்றவர்களால் வாழ்க்கையை வெறுத்து இப்படி மாறியிருக்கிறார் என்பது அனைவரும் தெரிந்து கொண்டனர். அப்படி திவ்யா சந்தித்த பிரச்சனை என்ன என்பதை பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் பெரிய குடும்பத்தில் கடைக்குட்டியாக பிறந்தவர் திவ்யா. இவருக்கு மூத்தவர்கள் 2 அண்ணன் 2 அக்கா என பெரிய குடும்பத்தில் பிறந்த திவ்யா கணேஷ் படிப்பு என்பது எட்டாக்கனியாக இருந்திருக்கிறது. குடும்பத்தில் உள்ள அனைவரும் படிப்பில் கெட்டியாக இருந்த போதும் திவ்யா கணேஷ் படிப்பில் படுமக்காக இருந்திருக்கிறார். இருந்தாலும் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற வெறி அவருக்கு இருந்துள்ளது. வழக்கறிஞராக வேண்டும், நீதிபதியாக வேண்டும் என ஆசை இருந்தாலும் 12ஆம் வகுப்பில் 2 சப்ஜெக்டில் தோல்வி அடைந்ததால் ஒட்டுமொத்த குடும்பமும் அக்கம் பக்கத்தினரும் திவ்யா எதற்கும் லாய்க்கு இல்லை என வன்மத்தை கக்கினர். யார் என்ன சொன்னாலும் மனம் தளராமல் இருந்த திவ்யா மறுபடியும் படித்து தேர்வு எழுதி 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்துள்ளார். அதைத் தொடர்ந்து சென்னையில் படிப்பை தொடர வேண்டும் என ஆசைப்பட்ட திவ்யாவுக்கு பெற்றோர் அனுமதிக்காததால் ராமநாதபுரத்திலேயே ஏதோ ஒரு கல்லூரியில் படித்துள்ளார். அப்போதுதான் திவ்யாவின் 2வது அக்கா கர்ப்பமாக இருக்க அவரை பார்த்து கொள்வதற்காக திவ்யா சென்னை வந்துள்ளார். உடனே விஸ்காம் படிப்பு பற்றி திவ்யாவிற்கு தெரிய வர அது பற்றி பலரிடமும் கேட்டு தெரிந்து சென்னையிலேயே விஸ்காம் சேர்ந்து படித்துள்ளார். அதன் மூலமாகத்தான் குறும்படம் ஒன்றில் முதலாக திவ்யா நடித்துள்ளார். அதன் பின் பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக பிரியமானவளே சீரியலில் உமா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து தனது நடிப்பு பயணத்தை தொடங்கினார் திவ்யா. பின் அடுத்த சீரியலில் நடித்து வந்தபோதுதான் சீரியலில் பிரச்சனை ஏற்பட்டு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு சீரியலிலிருந்து வெளியேறினார். பின் மனம் நொந்து போன திவ்யா இனிமேல் சீரியலே வேண்டாம் என நினைத்தபோது அவருக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாக்யலட்சுமி சீரியலில் ஜெனி என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதில் மிகவும் இயல்பாக நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் திவ்யா. சீரியலில் பல பிரச்சனைகளை தாண்டி முட்டி மோதி முன்னேறி வந்த திவ்யா தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவை சந்தித்தார். நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர்.கே. சுரேஷுடன் நிச்சயதார்த்தம் நடந்து அனைத்து மீடியாக்கள் முன்னிலையில் இவர்தான் கணவர் என அறிவித்த பிறகு திவ்யாவிற்கும் ஆர்.கே. சுரேஷுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திருமணம் நின்று போனது. திருமணம் நின்று போனதற்கு திவ்யாதான் காரணம் என பலர் குற்றம் சாட்ட அந்த மன அழுத்தத்தில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்த திவ்யா இப்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் துணிச்சலாக பெண்ணாக வந்து டைட்டிலையும் தட்டி சென்றிருக்கிறார். அவருக்கு இணையத்தில் வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன.